தை மாசம் 13ஆம் தேதி புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம் சித்தியோகம் ரொம்ப பேஷ நன்னா இருக்கு. அன்னைக்கே முகூர்த்தம் வச்சிடலாமே. அப்ப அன்னைக்கு நிச்சயம் பண்ணிடுங்க. இந்த மாசம் 13ஆம் தேதி தானே? ஆமா, 13ஆம் தேதி தான். ரொம்ப நல்ல முகூர்த்த நாள். கரெக்ட். 13ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அதுக்குள்ள யாருக்கு நீ போன்ல சொல்றீங்க? தேதிய முதல்ல யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு. கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும் இல்லையா, அவங்களுக்கு தான். என்னோட ராணி உங்க கையில வந்து சிக்கிடுச்சா? இந்த ராணிக்காகத்தானே இது வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். ரத்தமா சிக்கிச்சு. அப்பா அப்பா, நான் பழைச்சேன். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. நீங்க எப்படி? எப்ப என் ராணி என் கையை விட்டு போனாலோ அப்பவே ஆட்டம் க்ளோஸ். நான் டிக்கு. குட். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு தூக்கம் வருது. அப்போ நான் கலக்கிட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ. அவர் டீல் அவுட் பண்ணிடும். காட்டக்கொள்ள. எக்ஸ்கியூஸ் மீ. அவர் டீல் அவுட் பண்ணிடும். காட்டக்கொள்ள. என்னங்க சொல்லி முதுகுல தழும்புள்ள ஒருத்தனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த உண்மையான பிரகாரம் நான் கண்டுபிடிச்சேன். அவரை நான் ஒரு காட்டுறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க பார்த்த அடையாளம் சரிதாங்க. அவனை நீ பார்த்துட்டுமா சும்மா இருந்தேன்? பேசாம இருந்தேன். ஜானகி, இந்த கல்யாணம் நடக்காது. இதை நான் நடக்க விட மாட்டேன். இப்போ போலீஸ் போட்டோம். கொலைகாரனை நீங்க அடையாளம் காட்டி கொடுத்துடலாம். ஆனா சுதாவோட வயிற்றுல வளர குழந்தைக்கு தகப்ப யாருன்னு அடையாளம் காட்டுவீங்க? குற்றவாளிய போலீஸ்ல காட்டி கொடுக்க வேண்டியது நியாயம். இதனால சுதாவுக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது? உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வயிற்று பிள்ளையும் வெள்ள புடவையும் விதவ கோலமும் தான் மிஞ்சும். அந்த சின்ன பொண்ணு அப்படி ஒரு கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுதான் உங்க விருப்பம்னா இப்பவே போன் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டுமில்லை, என்னைக்குமே எந்த காரணத்தை கொண்டும் கமலை காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நம்ம குடும்ப ரகசியம் இந்த 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. உங்ககிட்ட இன்னொரு உண்மையை சொல்ல போறேன். என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்றேன்? நம்ம லட்சுமியை கட்டிக்க போற சதீஷ் தான் பரந்தாம முதலியாருடைய மகன். நான் தான் அவங்க அப்பாவை கொலை செஞ்சுதான் நம்பிட்டு இருக்காரு. நான் அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரணடைஞ்சாதான் சதீஷ் லட்சுமியை கட்டிக்குவேங்கிற நிபந்தனை போட்டாரு. அன்னைக்கு முடியாதுன்னு முடிவா சொன்னேன். இன்னைக்கு உண்மையான குற்றவாளி கிடைச்சு காட்டி கொடுக்க முடியாத நிலைமையில நானே குற்றவாளின்னு அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டேன். நீங்க என்ன தியாகம் பண்ணிட்டு ஆகணும். உன்னை நான் இழக்க மாட்டேன். உன்னாலதான் மனுஷனாரு. உன்னை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது ஜானகி, வாழவே முடியாது. அண்ணி, நாங்க உங்களை போக விட மாட்டோம். அண்ணி, நீங்க சொன்னதையெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு உயிர் தட்சணை கேட்டாங்க சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. நிபந்தனை போட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறாரா? அது எங்கிட்ட நடக்காது. என் காதல் செத்து போச்சுன்னு நினைச்சு காலம் எல்லாம் கன்னியாவே இருப்பேன். ஆனா உங்களை மட்டும் நான் இழக்க மாட்டேன். லட்சுமி, எந்த காரணத்துக்காக இந்த குடும்பத்தோட பொறுப்பை ஏத்துக்கிட்டேன், அந்த 2 காரியமும் முடியாம இருந்தது. அதனாலதான் சதீஷ் அன்னைக்கு பெண் கேட்டு வந்த போது நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ அண்ணி, நீங்க 1000 காரணம் சொல்லுங்க. வெள்ள புடவை கட்டி விதவ கோலத்துல நின்னாலும் நிப்பேனே தவிர இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உண்மையான குற்றவாளியை நானே போலீஸ் கல்யாணம் காட்டுவேன். என்னுடைய ஆசைகள் நிறைவேறாம நான் சாணுன்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? மரண வாசல்ல நிக்கிறேன்னா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னுடைய கடைசி ஆசை உங்களை மனக்கோலத்துல பாக்கணுங்கிறதா. உங்க கல்யாணம் நடக்க வேண்டிய கல்யாணம், நான் போக வேண்டிய ஜென்மம். இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா பொழுது விடியறதுக்குள்ள நீங்க என்ன பார்க்க முடியாது. இப்ப பாக்குறதே கடைசியா.
இருக்கட்டும் மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை ஆயிடுச்சுவாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கேன், வாங்க. தெரியும், உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்காகத்தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. லட்சுமி கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்கு முன்னால உங்க முடிவை சொல்லணும். நீங்க போட்டு முடிச்சுக்கு கட்டுப்பட்டு தானே இவ்வளவு நடந்திருக்கு. இனிமே நடக்க வேண்டியதா எனக்கு முக்கியம். நான் வாக்கு தவறிடுவேன், ஏமாத்திடுவேன் நினைக்கிறீங்களா? ஆமா. உங்களை நான் ஏமாத்த முடியும், லட்சுமி ஏமாத்த முடியுமா? அவளுடைய வாழ்க்கையை வீணாக்க முடியுமா? சொல்லுங்க. போலீஸ்ல நான் சரணடைறதுக்கு முன்னால லட்சுமி சுதாவை கல்யாண கோலத்துல பாத்துட்டு போயிடுறேன். அவங்க கழுத்துல தாலி ஏறினது நான் புறப்படுறேன். போதுங்களா? எனக்கு நம்பிக்கை. இவ்வளவு சொல்லி நம்மள என்ன, நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கைது செய்யட்டும். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, சீக்கிரமா போன் பண்ணுங்க, என்ன நம்புங்க. ஆல்ரைட், உங்க வார்த்தையை நம்பித்தான் நான் போலீஸ்க்கு போன் பண்ணேன். ஹலோ. ஆமா, நான் இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு போன் செஞ்சது நான் தான். கஸ்தூரிமலை எஸ்டேட் பரந்தாம முதலியார் கொலை வழக்குல உண்மையான குற்றவாளி ஊரெல்லாம் நீங்க வலை போட்டு தேடிட்டு இருந்தீங்க. ஆனா அவங்க இங்கேயே இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, இவங்கதான். ஆமா, நான் குற்றவாளிதான். என்ன கைது செய்யுங்க. இன்ஸ்பெக்டர் சார், எங்க அண்ணி நிரபராதி, ஒரு பாவம் செய்யாதவங்க. சுதா அண்ணி, நீங்க நிரபராதி இல்ல, நான் தான் உண்மையான குற்றவாளி. நான் சொல்றதை நம்புங்க இன்ஸ்பெக்டர் சார். அவங்க எங்களை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தண்ணியே தியானம் செய்ய பாக்குறாங்க, நம்பாதீங்க. ஆமா சார், உண்மையான குற்றவாளியை வாழ வச்சுட்டு தான் அழிஞ்சு போகலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் விட மாட்டேன். குற்றவாளிய நான் அடையாளம் காட்டுறேன். சுதா, இப்படி எதையாவது உளராது. நீ வாழ வேண்டிய பொண்ணு, உங்களையும் வாழ வைக்க வேண்டிய பொண்ணு. இன்ஸ்பெக்டர் சார், உண்மையான குற்றவாளி இங்கேயே இருக்காது. வாய் இருந்தும் மௌனமா இருக்காது, மூச்சிருந்தும் பேச்சு இல்லாமயே இருக்காது. இந்த கொலை சம்பந்தமா முதுகுல தழும்பிருந்த அவரு அவரு அவர் என் வீட்டுக்காரர் தான். நீங்க மறைக்காதீங்க, உண்மையை சொல்லிடுவேன். இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த கொலை செய்யல, நான் நிரபராதி. மிஸ்டர் சதீஷ், நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கீங்க. நல்ல நேரத்துலதான் நானும் வந்திருக்கிறேன். இந்த கொலை வழக்குல உண்மையான குற்றவாளியான ஒரு பெண் குற்றத்தை ஒத்துக்கிட்டா அவளை கைது செய்து வச்சிருக்கு. அவங்க வேற யாரும் இல்ல, ஜானகி அம்மாவோட தங்க. சுசிலா, என் உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னை எப்படியாவது பாக்கணும்னு நான் துடிச்சேன். நீ வந்துட்டேக்கா, அது போதுக்கா எனக்கு. அக்கா,
பரந்தாமனை நான் தான் கொன்னேன். நான் தான் பரந்தாமனை கொன்னேன். நீ கொன்னியா? பாத்தீங்களா, நான் கொலை செய்யலன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? அப்படின்னா நீங்க எதுக்காக அங்க வந்தீங்க? பரந்தாம எங்க அப்பாவை வியாபாரத்துல ஏமாத்தி நஷ்டப்படுத்திட்டான். அந்த கவலையில எங்க அப்பா விஷம் குடிச்சு செத்து போயிட்டார். ஆனா ஏற்கனவே பரந்தாம கத்தியால குத்தப்பட்டு கிடந்தான். அதை பார்த்து பயந்து ஓடும்போதுதான் நீங்க என்ன பாத்தீங்க. அக்கா, என்ன பாழாக்குன பரந்தாமனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சேன். நேரா வெள்ள மாளிகைக்கு போனேன். அங்க வச்சு என் கையாலேயே அவனை குத்தி கொலை செஞ்சேன். அதுக்கப்புறம் கெட்டு போன பிறகு ஏன் வாழணும்னு நினைச்சு ஆத்துல குதிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுக்கா. மயக்க நிலை தெளியாம கோமா கண்டிஷன்ல இவ்வளவு நாளா இருந்துட்டு இருந்த இவங்களை இங்க கொண்டு வந்து சிகிச்சை செஞ்சோம். நேற்றுக்கு தான் சுயநினைவு வந்தது. இவங்க நினைவு வந்த உடனேயே பேசின முதல் வார்த்தை பரந்தாமனை கொலை செஞ்சது நான் தாங்கிறதான். அதோட உங்களையும் பார்க்கணும்னு முனைகிட்டு இருந்தாங்க. சுசிலா, உன்னை எப்படியெல்லாம் வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நடந்தெல்லாம் வரதுக்கா உயிர் போற நேரத்திலேயா உன்னை நிரபராதின்னு உலகத்துக்கு சொல்லிட்டு போற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது ஒன்னே எனக்கு போதுக்கா. அது ஒன்னே எனக்கு போதும்.